ஆர்வத்தா ஆஸ் அ கம்பெனி எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எப்படி ஆரம்பிச்சோம், என்ன வயசு இதெல்லாம் நிறைய பேசியாச்சு. பட் ஆஸ் அ கம்பெனி நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே விஷன் விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு எல்லை இல்லாத ஒரே விஷயம் கற்பனை தான். இப்படி ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு ஒரு டேரக்டரா நம்ம உள்ள வரோம். பட் இந்த இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸை எந்த அளவுக்கு கரெக்டா ட்ரீட் பண்ணுதுன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆஸ் அ டெபியூ டேரக்டரா நான் ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மமுத்து சூர்யான்னு சொல்லி இப்ப படம் பண்றாப்ல அவருமே நிறைய டெபியூ டேரக்டர்ஸா ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணிருக்காரு. முதல்ல போனா ஒரு டெபியூ டேரக்டருக்கு எதுக்கு பெரிய சம்பளம், இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம், முதல் படம் பண்ணி ஹிட் அடிச்சிட்டுனா அடுத்த படத்துல நீ கோடியில சம்பாதிக்க போறேங்கிறது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வர ஒரு காமனான வார்த்தை. ஆனா எனக்கு எப்பயுமே கேள்வியா இருந்துச்சு என்னன்னா, அந்த முதல் படம் முடியறதுக்கு என்ன கால அவகாசம் யாருக்கும் தெரியாது. 6 மாசத்துல முடியுமா, ஒரு வருஷத்துல முடியுமா, 2 வருஷத்துல முடியுமா தெரியாது. அந்த 2 வருஷம் அந்த டேரக்டர் என்ன பண்ண போறான், அவன் லைஃப் ஏன் அவ்வளவு அன்சர்டனா இருக்கு. அப்ப எல்லா ப்ரொடியூசரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க இக்கட்டா மாட்டிக்கிட்டேன்னா சொல்லு, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். ஏன் முதல்ல ஒரு டேரக்டர் இக்கட்டான சூழ்நிலை மாத்தணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அவனை எவ்வளவு எவ்வளவு ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிறோம், அவ்வளவு நல்ல படம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேரக்டரை அவனோட விஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்றோம் தவிர நம்ம டேரக்டர் தான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கிரவுண்டடா என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கம்பெனியா தான் பார்வதா வரணும் அப்படிங்கறத நான் நம்புறேன்.